வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும் போது, துலாம் ராசியில் வந்து உங்களது ராசியாதிபதி 1 8ஆம் அதிபதி 12இல் இருக்கிறது. அதுவும் நீச்சமாக இருந்து அங்கே புதன் வந்து அதாவது மூல திரிகோணத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீச்சபங்க ராஜயோகம்ங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துதுங்க. ஸோ இது வந்து எப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லாயிருக்குன்னா ஓரளவுக்கு வந்து நமக்கு சப்போர்ட் இருக்கும். பட் இருந்தாலும் அவமானங்களை தவிர்க்க முடியாது. நீச்சம்னா என்ன அப்படிங்கிறத வந்து மேஜராக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, எனக்கு வந்து நேற்று ஒரு கிளைண்ட்டு ஃபோன் பண்ணி புலம்புறாரு. எனக்கு நீச்சங்க, சுக்கரன் நீச்சம் ஆயிடுச்சுங்க, நான் வம்சத்தில் நான் வந்து எப்படிங்க இருக்கணும் லைஃப் அப்படின்னு. நீச்சம்ங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. முதல்ல வந்து அது புரிஞ்சுக்கணும். நீச்சம்ங்கிறது வந்து ஒரு ரணத்தை உருவாக்கும், மனதில் வந்து ஒரு காயத்தை ஏற்படுத்தும். அது வந்து அந்த திசை முடிகிற வரை நமக்கு வந்து ஒரு உறுத்தலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். நைட் தூங்கும்போதோ அப்பப்போ வந்து போகும். ஸோ அதுதான் வந்து நீச்சம்ங்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, ஒரு உச்சம் அப்படின்னு வச்சுப்போமே, ஒரு கிரகம் உச்சமாகுதுன்னா அது எப்படி பலன் கொடுக்கும்னா, நீங்கள் வந்து நல்ல ஒரு தங்கத்தட்டில் சாப்பிட்றதுங்கிறது வந்து உச்சமாகிற ஒரு கிரகத்துடைய விஷயங்க. அதே வந்து ஒரு கிரகம் வந்து ஆட்சி ஆகுது அப்படின்னு வச்சுப்போமா, அந்த ஆட்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளித்தட்டில் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி. இந்த நீச்சம்ங்கிறது வந்து அலுமினிய தட்டில் சாப்பிட்ற மாதிரிங்க. ஸோ இதில் வந்து ஒன்றும் இல்லைங்க, சாப்பிட்ற அதே சாப்பாடு தான், அதே பிரியாணி. இப்போ ஒரு பிரியாணி வந்து 3 தட்டில் தான் அதே பிரியாணி தான் வைக்க போகிறாங்க, இருக்கிற தட்டு மாறுது, அவ்வளோதான். ஸோ அலுமினிய தட்டில் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் வந்து நம்ம தகுதி குறைவாக இருக்கோமா அப்படிங்கிற ஃபீலை உருவாக்கும். ஸோ இதுதான் நீச்சங்க. மற்றபடி சாப்பாடு ஒன்று தான். சாப்பாட்டில் வந்து எந்த குறைவுமே இருக்காது. அதே டேஸ்ட்டு, அதே சாப்பாடு, அதே பிரியாணி. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதை வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து இதை வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டால் அப்படியான கண்டிப்பாக நீச்ச கிரகங்கள் வந்து ஒரு ரணங்களை ஏற்படுத்தும். போன ஜென்மத்தின் தேடல்களை இந்த ஜென்மத்தில் வந்து தேட வைக்கும். ஸோ போன ஜென்மத்தில் நம்ம கிடைக்காத ஒரு விஷயம் இப்போ இங்கே கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து தேடல் தான் நீச்ச கிரகம் செய்யும். அது எந்த பாவத்திற்குரியதோ அந்த பாவத்திற்குரிய தேடலை வைக்கும். ஸோ ரணம் இருக்குமானா கண்டிப்பாக நீச்ச கிரகம் ஒரு சின்ன ஒரு மார்க் பண்ணிடும். ஸோ அது வந்து அந்த திசை முடிகிற வரை கிரின்னு அப்பப்போ வந்து சுரண்டி விட்டு போகும். நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக. எனக்கு ஒரு 10 ஆண்டுகள் இந்த நீச்ச கிரகத்தினால் ஒரு பாதிப்பு இருந்தது. ஸோ அந்த பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பொருளாதாரத்துலேயோ எதுலேயுமே உள்ள அவமானங்கள் இருந்தது. ஸோ அந்த அவமானங்கள் வந்து கொஞ்சம் ரணமாச்சு. அந்த ரணத்துலேருந்து நான் வெளியில் வரதுக்கு ஆச்சு. ஸோ என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து வச்ச விஷயத்தை தான் இப்போ நீச்சத்தை சொல்லணும். மாதிரி உச்சகிரகத்தையும் நான் அனுபவிச்சிருக்கேன். உச்சகிரகம் போது அது ஒரு பெரிய ஒரு லெவல். பட் இருந்தாலும் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருந்தது வழியாக. அந்த ரணங்கள் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை பற்றி ஒன்றும் பெரிய பயம் இல்லை. காரணம் இப்போ உங்களுக்கு சுக்கிரன் நீச்சம். ஸோ நீச்சம் போது ஐயோ சார் கோச்சாரத்தில் வந்து சுக்கிரன் நீச்சமாக இருக்குது, ராசியில் நீச்சமாக இருக்குது, அப்படி எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? இறைவனுங்கிற ஒருத்தர் வந்து இருக்காருங்கிறத வந்து மைண்டில் வச்சுட்டு போனீங்களே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ராசியிலே கேது இருக்கிறார். அதுவும் குருவின் சாரத்தில் போகும்போது சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது இந்த டைமில் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வந்து இந்த டைமில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். 3 6ஆம் அதிபதி வந்து வேலை சம்மந்தமான விஷயங்களில் கன்ஃபியூஷன், எங்கேனாச்சும் ப்ரோனோட்டில் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்ட ஒரு கன்ஃபியூஷன், ஐயோ இது நடக்குமா நடக்காதா, என் முயற்சி வெற்றி பெறாதாங்கிற ஒரு கன்ஃபியூஷன். இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸில் கண்டிப்பாக போகும். காரணம் கேது வந்து விசாகம் குருவின் சாரத்தில் போகும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நல்ல வேலை இப்போ வந்து குரு வந்து 6லேயே வந்து குரு வக்கரமான வேலை சம்மந்தமான விஷயங்கள் ஒன்றும் பெரிய ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அது வக்கரமாக போகிறனால முயற்சிகள் ஒன்றும் ப்ராப்ளம். பட் இருந்தாலும் இந்த வக்கர பிரியில் அதுவும் கேது வந்து குருவின் சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் எல்லாருமே இந்த பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு சித்த சமாதிகளுக்கு போயிட்டு அமைதியாக உட்காந்து எந்தாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் கோயில் குருக்களில் கேளுங்க. ஸோ யார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக இருக்கும். ஸோ பௌர்ணமிக்கு போயிட்டு வாங்க, நல்ல கிளாரிட்டி கிடைக்கும், நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் கேட்கலாம், சார் அதெல்லாம் சொல்கிறீங்களா நடக்குமான்னு. சார் போங்க சார், நம்பிக்கையோடு போய் பாருங்களேன். இப்போ நடக்குமா நடக்காதா? நிறைய பேர் அப்படி தான் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறோன்னு வைங்களேன், போகிறதுக்கு சோம்பேறித்தனம். அதுக்காக என்ன கேட்பான், நடக்குமா சார், அது ஆகிடுமா சார், அங்கே போனால் எனக்கு இது கிடைக்குமா சார்னா. ஐயோ முதல்ல முயற்சி பண்ணு பாரியா, முயற்சி பண்ணால் என்ன கிடைக்க போகுது, போய் தான் பாரு, அனுபவிக்கணும். ஸோ ஒரு விஷயத்தை வந்து அனுபவிக்காமல் நம்ம வந்து இது நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத சொல்கிறது தவறு. ஓகேங்களா? எல்லா விஷயத்துலையும் புரியுதுங்களா? அது நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஸோ அனுபவிச்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணும். அதே நேரத்தில் வந்து 2ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருந்து இப்போ 9க்கு போயிடுறார். புதன்கிழமைக்கு மேலே வந்து 9க்கு போயிடுறார். ஸோ அதனால் ஓரளவுக்கு முன்னாடி இருந்த ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். ஓரளவு ஃப்ரீயான மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். பட் அதே நேரத்தில் செவ்வாய்
சனியுடைய பார்வையில் இருக்கார். ஸோ செவ்வாயுடைய பார்வை வந்து 8ஆம் பார்வையாக சனியை பார்ப்பதனால் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். குடும்பத்தில் வந்து அப்பப்போ வந்து யாராச்சும் லைட்டாக கும்மி அடிச்சுட்டு போவாங்க. ஸோ அப்படியே கும்மி அடிக்கும்போது சரி 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 அடிக்கடான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போயிருங்க. ஸோ அதுவும் அக்டோபர் 24 மேலே கொஞ்சம் ஹெவியாகவே அடிப்பாங்க. ஏன்னா வக்கர நிவர்த்தி ஆகிடுச்சிங்களா, கொஞ்சம் பவர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அதனால் வந்து ரொம்ப பயப்படணும்னு அவசியம் கிடையாது. எதாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் லைஃப்பில். ஸோ அதனால் வந்து குடும்பத்தில் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி விஷயங்களில் வந்து கும்மி அடிப்பாங்கன்னா சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்களில் இந்த மாதிரி வாக்குவாதங்கள் வரும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் இப்போ அப்பா அம்மா பிரச்சனையை எடுத்து பேசும்போது வாக்குவாதம் வரும். ஸோ அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இல்லை அப்பா ஏதாச்சும் ஏடாகூடமாக பேசுவார், அதனால் பாதிக்கப்படுறது அம்மாவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கண்டுக்காமல் விடுறது தான் நல்லது. ஸோ ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், நரசிம்மராவ்னு ஒரு பிரதமர் இருந்தார் நம்ம நாட்டில் ஆண்டார். ஸோ அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஏதாவது ரொம்ப பெரிய தலைவலியான ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன், அதை அப்படியே ஆற போட்டுருவார். அப்படியே கம்முன்னு விட்டுருவார். சரி அப்புறம் பார்த்துக்கலான்ட்டுருவார். அதுக்கப்புறம் வேறு ஒரு பிரச்சனை பின்னாடி ஓடிடுவாங்க. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே அந்த பிரச்சனை இருக்கிறதே தெரியாமல் போயிடும். எப்படி இது செம டெக்னிக்கில் அதை போய் நோண்டி இருந்தாருன்னா இந்த வெடிச்சு செதறி இருக்கும். நோண்டே மாடே இருக்கட்டும் போ அப்படின்னு கம்முன்னு விட்டுருவார். ஸோ சில இடங்களில் வந்து கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ஸோ யாரோ சொன்ன மாதிரி இருக்குல்ல தலைவெல்லாம், சரி ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த கொஞ்சம் கம்முன்னு விட்டிங்கன்னா குடும்பத்தில் வந்து ஜாலியாக இருக்கும். சரிங்களா? 3ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அந்த ஏதாவது ப்ரொமோஷன்ஸ் ஏதாச்சும் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். என்னங்க வருதுன்றானுங்க, இது தெரியலன்றானுங்க, இல்லை வேறு வேலை மாற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிலேனஸ் இருக்கும். பட் இருந்தாலும் அடுத்த மாதங்களில் வந்து நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அக்டோபர் 24 மேலே தாயார் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்கும். ஏன்னா இந்த சனி செவ்வாயோடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டியில் நம்ம ஒழுங்காக போயிட்டுருப்போம், எவனாச்சும் வந்து இடிச்சிட்டா இப்போ ஐயோ அடிச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஒன்றும் கண்டுக்காதீங்க. இடிச்சிட்டானா கூட என்ன ஒரு 50-100 ஆக போகுது. சில பேர் அதை வந்து ஏய் நீ 200 கொடு, 300 கொடு, 1000 கூட போட்டு கொடுக்குவான். அவன் ஓங்கி 2 குத்துனோட டாக்டர்கிட்ட போய் ஒரு 1000 கொடுப்பார். இப்போ அப்போவே வண்டிக்கு 300 முடிச்சிருக்கலாம், அடித்து இப்போ 700 அப்படின்னு சொல்லிட்டு அழுவான். ஸோ இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். சில விஷயம் நடக்கும்ன்ற போயிட்டே இருக்கணும். அதை விட்டு வந்து இன்னொருத்தனை போயிட்டு கத்துறது குத்துறது. சில பேர்லாம் பார்ப்போம் ரோட்லலாம் பார்த்திங்கன்னா இடிச்சிட்டான்னு வைங்களேன், அப்போ தான் மல்யுத்தெல்லாம் போடுவான் ரோட்டில். எல்லோரும் உட்காந்து வேடிக்கை பார்ப்பான். ஏன்னா 500 சரி பரவாயில்ல, ஏதோ நம்ம போகணுன்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறதா நல்லது. அப்படியே அவனை போட்டு உட்காந்துக்காது, அவனும் ஒன்று வேணுன்ட்டு இடிக்க போகிறது இல்லையா. ஆக்சிடென்ட்டுங்கிறது யாரும் வேணுன்ட்டு பண்ண போகிறதில்ல. சரி ஆயிடுச்சுன்னு சரி ஒழிஞ்சு பண்ணி விட்டுறணும். ஸோ அதனால் பார்த்துக்குங்க. இந்த இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா ஆமாம் அப்படி இதெல்லாம் ஃபேக்ட் தானே. இன்சூரன்ஸ் இருக்கும் இல்லையா, கார் இருக்குன்னா இன்சூரன்ஸ் இருக்கும், 2 வீலர் இருக்குன்னா என்ன 500 1000 ஏதோ ஒன்று சரி ஒழிஞ்சு போடணும் விட்டு போயிடணும். அதை விட்டு அவனை போட்டு உழுக்கிறது அடிக்கிறது, அப்போ தான் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸில் யாரும் இன்னும் பின்னாடி அப்படியே டிராஃபிக் ஜாம் ஆயிரும் இவனுங்க கொடுமையினால். அந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அப்புறம் பார்க்க போகும்போது 5ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது குழந்தைகளை நிறைய செலவு பண்ணிக்கணும். ஐயோ நான் இந்த பிள்ளை பெற்றெடுத்து வளர்த்து இதுக்குள்ளே வந்து என் பேண்ட்டு பேக்கெட்டை கிழிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி லெவலில் செலவு இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு செலவு பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள், ஸோ குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் எடுத்த முயற்சிகளில் வந்து அங்கீகாரம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அடுத்த மாதம் அந்த அங்கீகாரம் வச்சு போன மாதத்துலேருந்து புள்ள பயங்கரமாக வேலை செய்கிறான்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இந்த மாதம் சொல்லலேன்னு வருத்தப்படக்கூடாது. சரி அடுத்த மாதம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போக வேண்டியதான் என்ன. ஸோ அந்த மாதிரி ஜாலியாக இருக்க பாருங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா துலாமுக்கு 7ஆம் அதே இடத்துல ராகு இருக்கிறது. ஸோ ராகு வந்து 7ல் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, எதிர்க்க இருக்கிறவங்க வந்து நம்மளை வந்து டென்ஷன் படுத்துறதுனே வருவாங்கிறது வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? 7ல் ராகுனும் போது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், வெளியில் போய் நம்ம பேசுகிறது. ஸோ நம்மகிட்ட நல்லா அங்கேருந்து அங்கே மற்றவங்கிட்ட நல்லா பேசுவான், நம்மகிட்ட என்ன சோகியமா அப்படின்வான். நமக்கு அப்படியே சொல்லணும், என்னடா டே அங்கெல்லாம் நல்லா தான்டா பேசிட்டு வந்தேன், என்கிட்ட வந்து என்னடா கொஞ்சம் லைட்டாக ஷோல்டர் தூக்கிட்டு சொல்கிறேன் மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் டென்ஷன் ஆகிடக்கூடாது, ஏன்னா அது அப்படி தான் வரும். ஸோ அதனால் வந்து நமக்கு இப்போது இந்த மாதிரி தான் வருவாங்க. 7ல் ராகு இருந்தால் வெளிவட்டாரத்தெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதே நேரத்தில் மனைவி, ஸோ கணவன் மனைவி உறவுலையும் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு கொஞ்சம் ஷோல்டர் தூக்கிட்டு தான் இருக்கும். ஏய் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுவோம். ஸோ சரி தலைவர் வந்து ஜோசியர் சொல்லியிருக்கார் ராகு, சரி ராகு தான் பேசுது, என் பொண்டாட்டி பேசல சொல்லி சிரிச்சுட்டே போயிருங்க. ஜாலியாக போயிடணுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷன் இருக்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப எமோஷனாக இருந்தால் துர்க்கைக்கு விளக்கேற்றுவது ரொம்ப சிறப்பு. ஸோ துர்க்கைக்கு விளக்கேற்றும் போது ஒரு உக்கிரமான தெய்வங்களை வழிபடுவதனால் கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் கம்மியாகும். நாய்க்கு பிஸ்கெட் போடுறது, ஸோ மாதிரி இது எல்லாருக்குமே பாதிக்குமானா எல்லாருமே பாதிக்காது. துலாம் லக்னமாக இருந்து ராகு தசை, ராகு புத்தி, ராகு அந்த நடக்கிறவங்களுக்கு
பாதிப்புகளுக்கு மற்றவங்களுக்குலாம் இருக்குன்னா மற்றவங்களுக்குலாம் இருக்காது. 80 லட்சம் பேருக்கு அத்தனை பேருக்கு நடந்தால் எல்லோரும் ரோட்டில் இருப்பான் பொண்டாட்டி விட்டு. அதெல்லாம் நடக்காதுல்ல. அப்புறம் எல்லார் வீட்லேயும் சவுண்டு கேட்கும், டமால் டிமில். ஆனால் 80 லட்சத்தில் நீங்கள் என்னென்ன நான் 10 லட்சத்தி 5ங்க அப்படின்வான், நம்ப சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாது. யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் ஆகுமே ஒழிய மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளமில். 8 வந்து செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதி 8 இருக்கும்போது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நிறைய எதிர்பார்ப்புகள். நீ இப்படி இருக்குன்னு நினச்சேன், நீ இப்படி இருக்கியே, நீ இப்படி இருக்குன்னு நினச்சே, நீ இப்படி இருக்கியே சொல்லி மாற்றி பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி பேசிக்கலாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. என்ன ஏதோ சுமூகமாக ஏதோ கையை காலை விழுந்து ஓட்டிக்க வேண்டியது தான். ஸோ அதனால் வந்து டெக்னிக்கலி நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணுங்கிறது தான் உண்மை. அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் லைஃப், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா 8 இருக்கிறவங்க நிறைய எதிர்பார்ப்பில் ஏற்படுத்தும். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அவனை மாதிரி இருக்கணும், இவனை மாதிரி இருக்கணும். டேய் நீ உன்ன மாதிரி இருப்பா, அது போதும், ஜாலியாக இருக்கணும். ஓகேங்களா? உன்ன மாதிரி நீ ஜாலியாக இருக்கிறது தான் ஃபன்னான விஷயம். ஸோ எதிர்பார்ப்பில் கம்மியாக பண்ணிக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவிக்கினுள்ள எந்த பிரச்சனையும் வராதுங்கிறது தான் உண்மையான. விட்டு கொடுத்து போங்க. இருக்கிற ஒரு லைஃபு. பிள்ளைக்காக எல்லாம் விட்டு கொடுக்குறீங்க, பிள்ளைக்காக சொத்து சேர்த்து வச்சு அவனுக்கு விட்டு கொடுக்குறீங்க. எல்லாம் பொண்டாட்டி இன்னொரு விட்டு பொண்ணுன்னும் போது போட்டு தூக்கி மிதிக்கிறது, இன்னொரு விட்டு பையங்கிறது பொண்டாட்டி வந்து புருஷனை மிதிக்கிறது, இதெல்லாம் வந்து கொடுமையான விஷயம். ஒருத்தன் மாட்டினா அடிமைங்கிற லெவலெல்லாம் வந்து போப்படாது. என்ன பாவம், எல்லோரும் பாவம் தானே. சில பேர் சொல்லிக்கிறா அவன் பாவமா, அவன் பண்ணுற இம்சை அப்படின்னு. அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஒரு அம்மா வந்து என்கிட்ட ஜோசியம் பார்க்க வந்தது. ஜாதகம் கொடுத்துச்சு, எல்லாம் பண்ணிச்சு. என் புருஷன் பயங்கரமாக திட்டுறாங்க, பயங்கரமாக கத்துறாங்க. கேட்ட முதல் கேள்வி, நீ எவ்வளோ திட்டின? நான் பேசவே இல்லைங்க, நான் சாதாரணமாக தான் பேசினேன். நீ சாதாரணமாக பேசினேன்? இல்லைங்க, நான் சாதாரணமாக கேட்டேன். அவருக்கு அதுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்போ நீ சாதாரணமாக பேசினாலே அவ்வளோ கோவம் வருதுனோ, அப்போ நீ கோவமாக பேசினா அந்த அளவுக்கு எவ்வளோ கோவம் வரும். ஸோ அதனால் பேசுகிறதெல்லாம் சரி, பாவம் ஒழிஞ்சு போகுதுன்னு சொல்லி விட்டு கொடுத்து போட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். மற்றபடி 9ஆம் அதிபதி புதன். ஸோ 9ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு சிறப்பாக இருக்கும். அப்பா கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபேக்ட்டு. ஓகேங்களா? ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களும் நல்ல வருமானங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும். 10ஆம் அதிபதிக்கு சனியின் பார்வை. ஸோ அக்டோபர் 24க்கு மேலே வந்து நல்ல தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சின்ன டென்ஷன்ஸும் இருக்கும். ஏன்னா சனி செவ்வாயுடைய பார்வையோடு சேர்ந்த சனி வந்து உங்களுக்கு பார்வை இருக்கும்போது தொழிலில் வந்து சின்ன டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் பட் ஆக்கப்பூர்வமாக நல்லாயிருக்கும். அக்டோபர் 24க்கு மேலே நல்ல ஒரு வருமான வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். 11ஆம் அதிபதி 12 இருக்கிறது, அதுவும் சூரியன். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் லாபங்கள்லாம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வருமானம் இருந்தால் ஒரு செலவு இருக்கணும் இல்லையா? லைஃப்னு இருந்தால் சாப்பிட்றதுன்னு ஒன்று இருந்தால் மற்றதும் இருக்கிறதா செய்யணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அது வெளியில் போகலைன்னா அது சரி வரல, வயிறு பிரச்சனையாகிடும். ஸோ அந்த மாதிரி தான் வரவுன்னு தான் செலவு இருக்கணும். செலவு ஜாலியாக பண்ணிட்டு போகணும். ஆண்டவன் கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்கணும். ஸோ அதனால் வந்து என்ன சொல்லுவோன்னா 12 எப்போதுமே ஒரே விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து டியூன் அப் பண்ணிக்கணுங்கிறது தான் மெயினான விஷயம். யாரும் டியூனப் பண்ணாதனால தான் நமக்கு வந்து இந்த கோபங்கள், தாபங்கள், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வருது. ஸோ அதனால் வந்து காலையில் எழுந்து அமைதியாக ஒரு இடத்துல வந்து 5 நிமிஷம் இறைவன் உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ பரவாயில்ல, அந்த சாமிக்கிட்ட உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். அற்புதமான பலன் கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து இறைவன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். நம்ம வாங்குறதுக்கு தயாராக இல்லை. காலைல 2 மணிக்கு மொபைலை நோண்டிட்டு படுத்தா 5 மணிக்கு எந்திரிக்க முடியாது. ஸோ ஃபேக்ட்டு. சரிங்களா? சீரியலை வந்து விடிய உட்காந்து அவன் இவன் குடும்பத்தை கெடுத்தான்னு சொல்லி எந்த சீரியல் எடுத்தாலும் அதுதான் வருது. ஸோ அது அவ்வளோ நெகட்டிவிட்டியாக கொண்டு வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. மேக்ஸிமம் வந்து அதெல்லாம் தவிர்த்து நிறைய புக்ஸ் இருக்குது, நல்ல புக்ஸ் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது. யூடியூப்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹெட்ஃபோன்ஸ் போட்டு போய் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து படிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக படுத்துட்டு காலைல சீக்கிரமாக ஆகிடுச்சு இறைவனோட ஒன்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை வந்து ஒரு வேறு லெவலுக்கு போகும். கண்டிப்பாங்க இது முடியுமானா கண்டிப்பாக முடியும். முயற்சித்து பாருங்கள். நான் சொல்லி எவ்வளோ பேருக்கு லைஃபே மாறி இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களை ஏற்பட இறைவனை பார்த்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.